செவ்வாய்க்கிழமை என்றாலே முருகன், செவ்வாய் ஓரையில் முருகனை வழிபடுங்கள். செவ்வாய் ஓரை, செவ்வாய் பெருக்கம். இதில் என்னென்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமானுக்கு விளக்கு போடுறது ரொம்ப நல்ல விஷயம். 3 to 4:30 மதியானம் செவ்வாய் ஓரை வரும். அதே போல் காலையில் 6 to 7 செவ்வாய் உரை வரும். செவ்வாய் உரையில் முருகப்பெருமானை பிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முருகப்பெருமானை வணங்க வணங்க வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். 19ஆம் தேதி பிரளயகாலேஸ்வரரை பார்க்க வர இருக்கிறோம். அதனால் எல்லோரும் ஆர்வமாக வாருங்கள். உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான பூஜையில் கலந்து கொண்டு வாழ்க்கையில் மேலும் மேலும் வளர்வதற்கு எம்பெருமான் சொக்கநாதன் நமக்கு அருள் புரியணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். ஜோதிடத்தின் கடவுள் பிரளயகாலேஸ்வரர். ஜோதிடம் படிக்கிறவங்க எல்லாருமே பிரளயகாலேஸ்வரரை போய் வழிபட்டுட்டு வந்தால் ஜோதிடம் சித்தியாகும், வாக்குப்பளிதம் சித்தியாகும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது என் குருநாதர் எனக்கு சொன்னது. ஸோ ஜோதிடத்தின் கடவுள் பிரளயகாலேஸ்வரர். அதனால் பிரளயகாலேஸ்வரரை போய் தேய்பிறை பஞ்சமியில் நம்ம வழிபட இருக்கிறோம்.